என்ன ப்ரோ இது பேரு? இதுக்கு பேரு வந்து பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம். இது ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ணுங்க. பச்சை புளி ரசம் எப்படி பண்ணிடலான்னு பார்த்தலாமா? இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு, அப்புறம் வந்து சீக்கிரமாகவும் நல்லா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் ஜீரகம், மிளகு ரெண்டையும் போட்டு நல்லா இடிச்சுக்கரலாம். நல்லா இது நம்ம இடித்ததுக்கப்புறமா 5 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கரலாம். இது நல்லா இடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மல்லி இலை அதையும் போட்டு இடிச்சுக்கரலாம். இந்த ரசம் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் டைஜஷன் வந்து ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா அதை தூக்கி நம்ம ஒரு சட்டியில் போட்டுடலாம். சட்டியில் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் இருக்குல்ல, ஒரு 5-6 வெங்காயம் போட்டு அதையும் நல்லா இடிச்சிட்டு அதையும் தூக்கி அதே சட்டியில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஊற போட்டிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல்லிக்காய் சைஸ் தான். ரொம்ப அதிகமாக புளி போட்டிங்கன்னா இப்போ ரொம்ப புளிப்பாயிரும். ஆமாம், அதனால் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இதையும் தூக்கி அதே சட்டியில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு ஒரே மிக்ஸ் நல்லா உங்கள் கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பச்சை புளி ரசம் ரெடி.